அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் வந்து பார்ட் ஏ பார்ட் பி இரண்டு பகுதியாக பிரிக்கிறோம். பார்ட் ஏ அங்கே ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன, ட்ரம்ப் அவர்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன நிகழ்கிறது. பார்ட் பி என்ன அப்படின்னா, நேற்று அராப் கூட்டமைப்பு வந்து ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. ஒரு 50 பில்லியன் பக்கம் காசாவுக்குள்ளார மறுகட்டமைப்பு செய்கிறோம்லாம் சொன்னாங்க இல்லையா, அதை என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன, மேலும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அங்கே செங்கடல் பகுதியில் ஒரு போர் சூழல் வந்து நிலவுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எமினி ஹவுதிகள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நிறைய விஷயங்களாக பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இன்டர்வல் பார்ட் ஏ பார்ட் பி, அதுக்கப்புறம் இன்டர்வல். ஓகேங்களா, தயார் தானே? பாப்கார்னோட ரெடியாக இருங்க. வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நேற்று ட்ரம்ப் அவர்களோட ஸ்பீச்சில் 3 விஷயம் மிக முக்கியமான விஷயம். ஒன்று, இந்தியா மீது வரி விதிக்கிற, இரண்டாவது பனாமா, மூன்றாவது கனடா விஷயத்தையும், நான்காவது கிரீன்லாண்டு. அதை நான் இணைக்க போகிறேன். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப பெருசாக பண்ணிட்டோம். ஒன்று, இந்தியா மீது ரெசிப்ரோசல் டேரிஃப் அப்படின்னா பதிலுக்கு பதில். இப்போ அவங்க எங்கள் மீது எவ்வளோ வரி விதிக்கிறாங்களோ அவங்க மீது நான் அவ்வளோ வரி விதிக்கிறேன்னு சொன்னப்பட்டதுக்கு இந்தியா இப்போ லேட்டஸ்டான தகவல் என்னென்னா 0 to 0 வரி. ஸோ 2 பேரும் மியூச்சுவலாக கொஞ்சம் வரியை ஈக்குவல் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல். அதனால் பாசிட்டிவ் மோடில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒன்று. பட் அந்த மாதிரி 0 to 0ன்னு கொண்டு வரும்போது டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக வந்தது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட், குறிப்பாக மஹேந்திரா, டாடா போன்ற நிறுவனங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் எலக்ட்ரிக்கில் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மஹேந்திராலாம் எலக்ட்ரிக் நல்லா பூஸ்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த நிறுவனங்கள்லாம் பெரிய அளவுக்கு அடி வாங்கும். ஆனால் ரேட் காம்ப்ரமைஸ் அப்படின்னும் போது அந்த டிஃபரன்ஷியேட் இருக்குது. இவங்களால 30 லட்சம் 25 லட்சத்தில் கொடுக்க முடியும்னா அவங்க 50 கீழே கொடுக்க முடியாது டெஸ்லாவால். அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்குது. பட் அவங்க இந்தியாவுக்குள்ளே 0 வரின்னும் போது எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியல. ஸோ அது மிகப்பெரிய விஷயம். அது ஒரு டீட்டெயிலாக டெப்த்தாக போட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதனால் இப்போதைக்கு சும்மா லைட்டாக உங்கள் காதில் நான் போட்டு வைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பனாமாவை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். அதை நம்ம ஆர்கே சேனல்லே சொல்லியிருந்தேன். இதுலேயும் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறேன். ஏன்னா பத்திரிகைகளும் சரி, அமெரிக்கா தரப்புல உறுதி பண்ணிட்டாங்க. பனாமானுடைய என்ட்ரி சைடும் சரி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 2 போர்ட்டையும் பிளாக் ராக் நிறுவனம் முழுமையாக வாங்கியது. ஒரு சிலர் 18 பில்லியன் சொல்கிறாங்க, ஒரு சிலர் 21 பில்லியன்றாங்க. சீனாவின் கட்டுப்பாட்டையும் தாண்டி இனி எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் அவர்கள் ஸ்பீச்சில் அது நம்ம வசம் வந்துடுச்சு, நான் சொன்னதை சாதிச்சிட்டேன்ட்டாங்க. அப்போ எங்களுடைய இரண்டாவது டார்கெட் என்ன அப்படின்னா, அது கிரீன்லாந்து. கிரீன்லாந்தை ஏதாவது ஒரு வகையில், அது இப்படி அப்படின்னாலும் இணைக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கான வழிமுறைகளையும் ஆல்மோஸ்ட் அவங்க நெருங்கிட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துடலாம். டென்மார்க்கினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எந்த சூழ்நிலையிலும் அதை இணைக்க முடியாது, எங்ககிட்ட முடிவெடுக்காமல், நாங்கள் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்காமல் அமெரிக்காவெல்லாம் தலையிட முடியாது, அது நடக்காத காரியம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஆனால் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஆனால் கிரீன்லாந்தினுடைய பிஎம் வந்து மியூட் பி எஸ்டி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு வந்து அமெரிக்காவும் வேண்டாம், எங்களுக்கு கிரீன்லாண்டும் வேண்டாம், எங்களுக்கு தனிநாடுக்கான கோரிக்கையை கொடுத்துருங்க, ஆனால் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையில் எவ்வளோ உள்ளர்த்தங்கள் இருக்குது. எங்களுக்கு டென்மார்க் வந்து தலையிட வேண்டாம், எங்கள் நாடு தனிநாடுக்கான கோரிக்கையை கொடுத்துடுங்க, எங்கள் ஃப்யூச்சரை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், எங்கள் நாடு சேல்ஸுக்கான அக்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, இதை முழுமையாக நம்ம நம்ப முடியுமா அப்படின்னா, இதுதான் முதல் ஸ்டெப்பு. முதல்ல கிரீன்லாந்தை தனியாக பிரிக்கிறாங்க. பிரித்ததுக்கப்புறம் அவங்க ஈஸியாக அமெரிக்காவுக்குள்ளே எப்படி கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்துடுவாங்க. அதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் 1 வருடம் 2 வருடத்திற்குள் இதற்கான வேலைகள் சிறப்பாக நடைபெறும் என்று கூறிவிட்டார்கள். சரி, எனக்கு இன்னொரு ஆதம் கூட இருந்தது. டென்மார்க் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்து அவங்களுடைய சொந்த டெரிட்டரியே ஆல்மோஸ்ட் கை நழுவி போகுதுன்றது தெளிவாக தெரியுது. ஆனால் பாருங்கள், இந்த உக்ரைனுக்கு கொடுத்த உதவியில் இந்த லிஸ்ட்டை நான் காட்டுறேன். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையோடு கம்பேர் பண்ணி ஒரு ஆள், தனிநபர், ஒரு பிறக்கின்ற குழந்தை தலையின் மீது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அதிகபட்சம் டென்மார்க்கு தான் $1585 பக்கம் கொடுத்துருக்காங்க. 1,29,000 கொடுத்துருக்காங்க இந்திய மதிப்பில், ஒரு தனிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. அதுக்கப்புறம் எஸ்டோனியா $719 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ட்டு 86 ரூபா போட்டுக்கோங்க.
87 வந்துச்சு இன்னைக்கு அதுக்கும். அப்புறம் ஸ்வீடன், அப்புறம் நார்வே, பின்லாந்து, இவங்களாம் தனிப்பட்ட நபர்கள் உக்ரைனுக்காக செய்த உதவி. அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் அதிகம் நாங்கள் அமெரிக்காவை விட லாட்வியா, லிதுவேனியா, லக்சம்பர்க், நெதர்லாந்து, பின்லாந்து இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது எந்த நாடு அப்படின்னா ஃப்ரான்ஸை பாருங்கள். ஃப்ரான்ஸ் தான் ரொம்ப கீழே இருக்காங்க. $196.32 தான் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் அடுத்து நாங்கள் காப்பாற்ற போகிறோன்றாங்க. யூகே வந்து $230 per person வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்களை விட மீதி மற்ற நாடுகள் நிறைய அளவு கொடுத்துருக்காங்க. ரொம்ப குறைவாக கொடுத்தது நியூசிலாந்து, ஒரு ஆள் $12. அடுத்தது வந்து சவுத் கொரியா, ஒரு ஆள் $16. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கான நிதிகளை உக்ரைனுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதில் டென்மார்க் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேள்வி நான் எதுக்காக சொல்ல வந்தேன், டென்மார்க் நீங்கள் உக்ரைனை காப்பாற்ற போயிட்டு உங்கள் டெரிட்டரி இழந்துடாதீங்க டென்மார்க், அதையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க அதுன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று, கனடாவையும் எங்கள் குறியிலிருந்து தப்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கனடா தனது குறியிலிருந்து தப்பவில்லை அப்படின்னா, நாங்கள் பதிலுக்கு பதில் வரி போடுவோமே, வரி குதிரைக்கே வரி போட்டிங்கன்னா நாங்கள் வந்து தனியாக வேற ஒரு மிருகத்துக்கே நாங்கள் வரி போடுவோமே அப்படின்னு யார், ஜஸ்டின் ட்ரூடே அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அதற்கு இன்னைக்கு இது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, கனடா யாருன்னா அந்த கவர்னர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் வரி மறுபடியும் போட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நான் வரி அதிகம் பண்ணுவேன், கனடா மக்களே தாங்க முடியாத அளவுக்கு என்னை இணைச்சிடுங்கன்னு கெஞ்ச வச்சிடுவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் நாட்டை எப்படி இணைக்கணுமோ அதை இணைச்சிடுவேன் அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வரிகள் விதிக்கும் போது அது கனடா வேற வழியே இல்லாமல் இந்த பக்கம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சரி, நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் இதன் மூலியமா அப்படின்னா, இவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மிகப்பெரிய வசனமே மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ற ஒரு வார்த்தை சொன்னார். அவர் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் இல்லை, மேக் சீனா கிரேட் எகைன்னு உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த வரி போடுறதுனால சீனா மிகப்பெரிய ஒரு நாடாக உருவெடுக்க போகிறது என்று தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த சார்ட்டு பார்க்குறீங்கல்ல, இது வந்து ட்ரேடு டாமினன்ஸ்னு சொல்லுவாங்க. 2000வது வருடத்தில் நீல கலர் இருக்குல்ல, அந்த நீல கலரெல்லாம் அமெரிக்கா அதிகமான அளவுக்கான ஏற்றுமதிகளை செய்தது சீனாவை விட. எப்போ 2000. ஆனால் அதுக்கு கீழே பாருங்கள், 2024 அமெரிக்காவை விட சீனா அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது. அமெரிக்கா அதிகபட்ச ஏற்றுமதியை அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மேலேயும் இங்கே ஐரோப்பா நாடுகளுக்கும் தான். அப்புறம் பக்கத்தில் இப்போ கனடாவுக்கும் வேட்டு வச்சுட்டாங்க, வரி போடுறாங்க. ஐரோப்பாவுக்கு 25% வரின்றாங்க. இந்த பக்கம் வேறு என்ன இருக்குது? அப்போ இவங்க தெரிந்தோ தெரியாமலோ சீனாவை வளர்த்துக்கிறார். இப்போ மேக் சீனா கிரேட் எகைன். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன இந்தியா எப்படி நீங்கள் இங்கே போகலான்னா, அமெரிக்காவை விட நம்ம சீனா கிட்ட தான் அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோ. உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நான் கொண்டு வந்து அங்கே நான் சேர்த்துலாம் நினைக்காதீங்க, அது ஆக்சுவல் ஃபேக்ட்டுமே கூட. அப்போ மீதி இருக்கிற கொஞ்ச நாடுகளையும் நீங்கள் வரியை போட்டு எல்லாத்தையும் எதிரியாக்கிட்டு இங்கே நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இல்லை தெரிந்தே சீனாவை வளர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அதில் நான் இன்னொரு விஷயம் கூட சொல்ல மறந்துட்டேன். நான் மறுபடியும் நான் புகைப்படத்துக்கு வரேன். நான் இங்கே பாருங்கள், 2024 அந்த ட்ரேடுக்கான இதை போட்டிருக்காங்க. 5333 பில்லியன் ட்ரேடு வேல்யூ அமெரிக்காவுடைய ட்ரேடு வேல்யூ. ஆனால் சீனாவுடைய ட்ரேடு வேல்யூ 6163 பில்லியன். ஏற்றுமதி அமெரிக்கா எவ்வளோ செய்கிறாங்க? 2065 பில்லியன். ஆனால் சீனா 3575 பில்லியன். அமெரிக்கா எவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்க? 3267 பில்லியன். சீனா 2587 பில்லியன். அப்போ இறக்குமதியும் குறைத்திருக்கிறார்கள் சீனா. ஸோ அதை தான் திருப்பி சொல்கிறேன். இந்த இடத்துல ட்ரம்ப் ஒரு பக்கம் நாங்கள் சாதிச்சிட்டேன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட தனது நட்பு நாடுகளை மிரட்டி தன்னை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை நம்ம அடிஷனலாக சொல்லிடலாம். இப்போ மிகப்பெரிய விவாத விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிற விஷயம் இப்போ ரொம்ப பேசுவாங்க. என்னென்னா, யூஎஸ் இன்டெலிஜென்ட் வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்போ பெரிய பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யூகேவுக்கும் சொல்லிட்டாங்க, ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அடுத்து இன்னொரு செக் என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்லோவக்கியா, ஹங்கேரி, செக் ரிப்பப்ளிக், போலந்து, இவங்க எல்லாருமே நாங்கள் இப்போதைக்கு வீரர்களை அனுப்பவில்லைன்ட்டாங்க. அடிஷ்னலாக இத்தாலியும் சேர்ந்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் நாங்கள் மிலிட்டரி எய்டுமே நாங்கள் கொடுக்கலன்ட்டாங்க.
மிலிட்டரி எய்டு கூட நாங்கள் எதுவுமே எங்களால் கொடுக்க முடியாது, இப்போதைக்கு எங்களால் வேடிக்கை பார்க்க முடியும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வந்து ஹங்கேரி 20 பில்லியனுக்கான எய்டு இவங்களுக்கு நிறுத்திட்டாங்க. யாருக்கு? உக்ரைனுக்கு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா, அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அமெரிக்கா நிறுத்தின உடனே ஃப்ரான்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட் ஆகுறாங்க. என்னென்னா, கடந்த 2 நாட்களாக கருங்கடல் பகுதியில் ஃப்ரான்ஸினுடைய மிராஜ் 2000D ஃபைட்டர் ஜெட்டும் இல்லை B350ASLR ஸ்பை பிளானும் பெரிய அளவுக்கு உளவு வேலைகள் பார்த்துட்ருக்கு. மேபி அவங்க உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலனாலும் உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி வர வைத்து விளக்கம் கொடுப்பது என்னுடைய பணி. ஏன்னா அங்கே தான் ஸ்டார்லிங் நெட்வொர்க் இருக்கே, இவங்க எப்படி அவங்களோட அட்டாச் பண்ண முடியும், அவங்க எப்படி தகவலை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா, அதற்குமே ஃப்ரான்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய ஆல்டர்னேட் சேட்டலைட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அதை கன்ஃபார்மே பண்ணுறாங்க. அப்போ ஸ்டார்லிங்க் வெளியேறினாலும் நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத கோட்டசாமி, நீ தைரியமாக இருன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கார். இப்போ ஜெர்மனியினுடைய அடுத்த வருங்கால சான்சலர் யார் அப்படின்னா, ஃபியூச்சர் சான்சலர் ஃப்ரெட்ரிச் மெர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 3 பில்லியன் இவங்களுக்கு எய்டு கொடுக்க வேண்டியது இந்த யார் கையிலாகாத ஷால்ஸ் அரசாங்கம் நிறுத்தி விட்டது. இதை நான் எதிர்க்கிறேன். உடனடியாக உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கவில்லை? நான் உத்தரவிடுகிறேன், உடனடியாக ஒரு 300 மில்லியனுக்கு மேலே அவசர நிதிகளாக கொடுங்கன்ற மாதிரி சொன்னோடனே அப்போ தான் ஓடி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயா வசனத்தை கொஞ்சம் கம்மியாக பேசுங்க, நம்மக்கிட்ட இருக்கிறதே அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஆயுதம் நம்ம கொடுக்கணும்னா ப்ரொடக்ஷன் பண்ணி தான் கொடுக்கணும், நம்மக்கிட்ட இல்லை, நம்ம ஷோலி முடிஞ்சதுன்ட்டாங்க. அது ஏற்கனவே பெரிய விவாத பொருளாக இருந்தது. என்னென்னா, ஜெர்மனி ஏன் கொடுக்கலன்னாங்கன்னா, அப்பயே அவங்கக்கிட்ட இந்த வெடி மருந்துகள்லாம் இல்லை, காலி ஆகிடுச்சு, அதை வந்து வெளியில் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தாங்க. திடீர்னு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு. உடனே அவர் ஷால்ஸ் என்ன பண்ணிட்டாரு, நீக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த போரிஸ் பிஸ்டோரியஸ் அப்படின்றவர் வந்தார். அவர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, ஐயா புதுசாக வர தலைவரே இங்கே ஒன்றுமே இல்லை, நீ காலி டப்பா தான் சத்தம் போட்டுட்ருக்கு, வந்து சும்மா வசனத்தை பேசிட்டு ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லா நாடுகளும் வசனம் விடுவாங்க, ஆனால் ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது அது அந்த இடத்துல கேள்விக்குறிதான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம ஏன்னா நம்ம ஃப்ரான்ஸோட உதவியை கூட நம்ம முன்னாடி கம்பேர் பண்ணியிருந்தில்ல, அதையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் இவங்க ஜனநாயகத்தை எப்படி மலர வைக்கிறாங்க பாருங்கள். 20 பில்லியன் வந்து இவங்க ஹங்கேரி தடை விதிக்கிறாங்க இல்லையா, ஹங்கேரி தடை விதித்த உடனே இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஹங்கேரி ஓட்டு போடும் அதிகாரத்தை நிறுத்த வேண்டும் என்று ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. ஏன் சும்மா ஹங்கேரி எல்லாத்துக்கும் வீட்டை கொண்டு வந்து தடுக்கிறாங்களே அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹங்கேரி ஓட்டெடுப்பு இல்லாமல் சக்ஸஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஓட்டெடுப்பு கொண்டு, இது ஏற்கனவே ஒரு டைம் சக்ஸஸ் பண்ணாங்க. இப்போ இவங்களுக்கு இன்னொரு சிக்கல் என்னென்னா, இவங்க நினச்சிக்கிட்டாங்க, இப்போ ஐரோப்பா என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஹங்கேரி மட்டும் தான் வந்து தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹங்கேரி தடுக்க மாட்டாங்க, போலந்து தடுப்பாங்க. அமெரிக்காவுடைய உண்மையான 100% விசுவாசி யாருன்னா அது போலந்து தான். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. போலந்து தடுத்துப்பாங்க, ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்லோவோக்கியா தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, செக் ரிப்பப்ளிக் தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட உலகமே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை ஐரோப்பாவுடைய இராணுவத்தை கட்டமைப்பதற்காக 800 பில்லியன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு தொகைங்க. இந்த தொகையை நாங்கள் ஒதுக்குறன்ற போது அது நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். அதையெல்லாம் தாண்டி எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் மறுகட்டமைப்பு பண்ண போகிறோம், அமெரிக்கா இல்லாத ஒரு ஐரோப்பாவை உருவாக்குவதற்காக நாங்கள் 800 பில்லியன் ஒதுக்குறோன்றாங்க. ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதார ரீதியாக ரொம்ப கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்கும் போது இது சாத்தியமா என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய மைக் வால்டஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இல்லை, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார அமைதி ஒப்பந்தத்தில் ஜெலன்ஸ்கி வந்து கையெழுத்து போடுவார், மினரல் டீலில் நாங்கள் சைன் வாங்க போகிறோம், மினரல் டீல் சைன் வாங்கின உடனே அவங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை நாங்கள் கொடுக்க தான் போகிறோம், மறுகட்டமைக்கிறத பற்றி நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், வந்து கையெழுத்து போட்டார்னா சரி முடிச்சிடலாம் கதையை, வேணா அதுக்கப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்கன்றாங்க. இதில் ஏன் அமெரிக்கா வந்துடுவாங்க, உக்ரைன் வந்துடுவாங்கன்னு ரொம்ப தெளிவாக நம்புகிறாங்கன்னா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இதை வந்து ஒவ்வொரு ஆயுதங்களாக எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது அப்படின்னு ஜிஎம்எல்ஆர்எஸ் வந்து 80 கிலோமீட்டர் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே தாக்கல் நடத்தும். ஏடிஏசிஎம்எஸ் வந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தும்.
அப்புறம் ஏடிஜிஎம் வந்து ஜாசம் வந்து 360, ஸ்ட்ரோம் ஷேடோ வந்து ஒரு 560 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தும். பாதி ரஷ்யாவுக்கு மேலே தாக்கல் நடத்தும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஜியோ லொகேஷன் டேக் பண்ணி உளவு தகவல்களை கம்ப்ளீட்டாக கொடுத்தா மட்டும்தான் இது முடியும். இல்லை அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்லேருந்து மீது எதுவுமே கொடுக்கலன்னா இவங்களால ஒரு சின்ன தாக்குதல் கூட நடத்த முடியாது. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை ஒரு சின்ன தாக்கல் கூட நடத்த முடியாதுன்னா இவர் இப்போ இழுக்க அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் பெண்டிங் பண்ண என்ன ஆகுன்னா இதுக்கப்புறம் ரஷ்யா அட்வான்ஸ் ஆகிடுவாங்க, இருக்கிறதே இழக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ விரைவாக முடிவெடுக்க வேண்டியது ஜெலன்ஸ்கியோட கடமை. இல்லைன்னா இருப்பதும் போயிடும். அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பதும் போயிடும். அதனால் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இவர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள், பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள், நம்ம இந்த டைம் போனால் 3 பேரும் ஒன்றா போய் பார்க்கலாம், ஒன்றா போய் பேச வரணும். இல்லைன்னா தனியாக போனால் ரொம்ப பேசுகிறாங்க, அவங்க மிரட்டுறாங்க, வெளியே போகலாம் சொல்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா போயிட்டு அழுத்தி பிடிச்சி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலான்றாங்க. போகும்போது இன்னொரு டிஷர்ட் போட்டு போங்க ஜெலன்ஸ்கி. ஏன்னா ஏற்கனவே ஒரு டிஷர்ட் போட்டு போனார் இல்லையா, அவர் ட்ரம்ப் அவர்கள் என்ன கேட்டார்னா எங்கப்பா கோட் ஷூட்டு இல்லை தூங்கி இருந்துச்சு அப்படியே வந்துட்டியான்ற மாதிரி நக்கல் கேட்டார் இல்லையா. அதனால் இன்றைக்கி உக்ரைன் ஃபுல்லாக ஜெலன்ஸ்கி போட்ட டிஷர்ட் வந்து பெரிய சேல்ஸு, அது வந்து ஒரு வேறு லெவலில் போயிட்டுருக்கு இப்போ. அதனால் இன்னொரு டிஷர்ட் போட்டு போனீங்கன்னா அடுத்த டிஷர்ட்டும் நல்லபடியாக சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய மொத்த தகவல் ஓரளவு கிளாரிஃபை பண்ணிட்டேன். இப்போ நம்ம நேராக இஸ்ரேல்கிட்ட போகலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசி. குறிப்பாக அரபு நாடுகள் நேற்று 50 பில்லியனுக்கான உதவிகள், ஆயுதமே வந்து பாருங்கள், மறுகட்டமைப்பு செய்வதற்கு, காசாவுக்கான மறுகட்டமைப்பு செய்வதற்கான உதவிகள். அப்போ நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், இந்த கூட்டமைப்போட அறிவிப்புகள் எல்லாமே மேபி இஸ்ரேல் கன்சிடர் பண்ணாமல் இது பாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கிட்ட ஏன் கேட்கணும், அரபு நாடுகள் போடுற திட்டத்தில் அவங்க ஒன்றும் முக்கியம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அதுக்கான அங்கே விளக்கங்கள் கிடைத்து விட்டது. இன்று ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. ஜோர்டன் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, எகிப்தோட திட்டத்திற்கு நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. சவுதி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணுறதை சவுதி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கூட்டமைப்பு நடக்கும்போது அமெரிக்கா இன்னொரு விஷயத்தை உணர்த்த வராங்க. அணு ஆயுதங்களை சுமந்து சென்ற போர் விமானங்கள் மூலியமாகவும் நியூக்ளியர் B-2 பாம்பர் மூலியமாகவும் விங் டு விங் மூலியமாகவும் பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகள் மிடில் ஈஸ்ட் மேலே நடத்தியிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, நம்ம மறைமுகமாக ஜியோ பாலிட்டிக்ஸில் என்ன புரிஞ்சுக்கலான்னா நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. நான் தொடர்ந்து 2-3 நாளாக சொல்லிட்டு வரேன், அங்கே இஸ்ரேல் வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு உளவு வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அமெரிக்காவுடன் இணைந்து லெபனான் மேலே, இந்த பக்கம் கீழே காசாவுக்குள்ளார, அப்புறம் சிரியாவுக்குள்ளார, அப்புறம் ஈரான் பக்கத்தில், எமினி அவதிகள் பக்கத்தில், என்லெஸ் நான் இது வரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்த விமானங்கள் வந்து போகிறது. அதுவும் இன்று மறுபடியும் கிட்டத்தட்ட 4 விமானங்களுக்கு மேலே ஆயுதங்களை வந்து இஸ்ரேலுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு திட்டத்தில் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் அதை ஐ திங்க் அந்த மாற்றத்தை புரிஞ்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்று ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்கள். ஹெஸ்புல்லா இருக்காங்க இல்லையா, ஹெஸ்புல்லாவை எந்த அளவுக்கு நாங்கள் டவுன் பண்ணோமோ லெபனானில் டவுன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆசாத் ரீஜியன், அதாவது எங்களுக்கு எதிரின்னு யார் தென்பட்டாலும் அவங்கள டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆசாத் ரீஜியனை முழுமையாக முடித்தோம். அதுக்கப்புறம் எஸ்டிஎஸ் வராங்க, அவங்களும் கொஞ்சம் த்ரெட்டனிங்காக இருக்கிறதுனால அது வெகு தொலைவில் இல்லை. நாங்கள் ட்ரூஸ் இன மக்களையும் குர்தீஸ் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியது, குர்தீஸ் ஃப்ரெண்டையும் நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறோம் அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல படைகளை மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். நம்ம ஏன்னா அமெரிக்காவுடைய ஸ்பை விமானம் பொசைடானாக இருக்கட்டும், இல்லை MQ-4C இருக்கட்டும், இது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த சிரியா விவகாரத்தில் மட்டும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கான்ட்ராவர்சி அதிகமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்கா வந்து SDFக்கான பணத்தை ஃபுல்லாக நாங்கள் நிறுத்துறேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சப்மிட் பண்ணலாமன்ற மாதிரிலாம் திடீர்னு 2-3 நாளாக பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து இல்லை அவங்க நண்பர்கள் இப்போ எங்களுக்கு தேவைன்னு இஸ்ரேலுக்கு தோணுது. அதனால் மேபி அமெரிக்கா மறுபடியும் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் மீது ஏதாவது சம்திங் மறுபடியும் கரிசனம் காட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அந்த இடத்துல. ஏன்னா துருக்கி திடீர்னு ஃபுல்லாக இறங்குறாங்க, சிரியாவுக்கு ஆதரவாக இறங்கும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நம்ம நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஆனால் நம்ம ஜுலானி அரசாங்கத்துக்கிட்ட இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டாங்க, தொடர்ந்து இஸ்ரேல் வந்து உங்கள் பகுதிக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டே இருக்கிறாங்களே, நீங்கள் எப்படி நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீங்கன்னா, அந்த பதிலடி நான் உங்ககிட்ட சொல்லணும்லாம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க போகிறோன்னு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நடக்குதுங்க. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம். ஏன்னா சுமட்ரோச் யார், இஸ்ரேலினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் எங்கே போகிறாரு, அமெரிக்கா போனாருன்னு நான் நேற்றே சொன்னேன் இல்லையா. அங்கே போயிட்டு ட்ரம்ப் அரசாங்கத்தை கூட வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்கு இல்லையா, வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் அனெக்ஸ் பண்ணலான் இருக்கோம், அதுக்கு உங்களோட உத்தரவு தேவைன்னு கேட்கப்பட்டதாகவும், அதற்கு அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில் அந்த சமையரான்ற பகுதியும் இன்னொன்று வந்து டல்காரம்னு நினைக்கிறேன், அந்த 2 பகுதியிலும் 40,000க்கும் மேற்பட்ட மக்களை அங்கேருந்து அந்த பக்கம் அனுப்பியிருக்காங்க. அதாவது அகதிகள் கேம்ப் அந்த பக்கம் அனுப்பியிருக்காங்க. நிறைய வீடுகளை வந்து இந்த புல்டோசர் மூலமா இடிக்கிறது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த பகுதியும் எங்களுடைய வருங்கால சேஃப்டிக்காக நாங்கள் இணைக்க போகிறோன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க. பட் இது கொடுத்தாங்கன்னா அரபு நாடுகளோட கோபத்துக்கு ஆளாகும். ஆனால் அரபு நாடுகளுடைய கோபத்துக்கு ஆளானா எந்த அளவுக்கு அந்த அக்ரெசிவ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாமே அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா கடும் கண்டனம், கண்ணு குத்துற கண்டனம், இந்த மாதிரி கண்டனங்கள் இருக்கும். இறங்கி தடை விதிக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குமானா கொஞ்சம் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படி இருந்தது அப்படின்னா இந்த தாக்குதலை எப்பயோ நிறுத்தியிருப்பாங்க. காசா மீது இருக்கக்கூடிய தாக்குதலை இந்த அரபு கூட்டமைப்புகள் எப்பயோ நிறுத்தியிருப்பாங்க, இன்ன வரைக்கும் நிறுத்த முடியல. இன்னொரு பிக் சேஞ்சஸ் என்ன தெரியுங்களா, இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் புதுசாக வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. இயல் ஜமீர் அப்படின்றவர் வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. அந்த ஜமீர் அவர்களோட பதவியேற்புக்கு அமெரிக்காவுடைய சென்காம் கமாண்டர் வராருங்க. ஏன்னா குரிலா அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வுங்க. அவ்வளோ சீக்கிரம் சும்மா ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் இவரை நியமிக்கிறதுக்கே அமெரிக்கா பின்புலமாக இருப்பதாகவும் இணைந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவும், சமீபத்தில் பயிற்சிகள், விமானங்கள், உளவு வேலைகள் பார்க்கறது எல்லாமே மேட்ச் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு 2-3 வாரமாக சொல்லிட்டு இருக்கேன். புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரும்போது நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 1 வாரம் கழிச்சு என்ன நிகழ்வு நடக்க போகிறதுன்னு. எமினி ஹவுதிகள் மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கள் எல்லை பகுதியில் உங்களோட ட்ரோன் பறந்ததுனால தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தணும். நாங்கள் ஓடி வந்து உங்கள் எல்லை பகுதியிலோ இல்லை இன்டர்நேஷ்னல் ரூட்டில் நாங்கள் பறக்கும்போது சுட்டு வீழ்த்தலை, இது எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எமினி ஹவுதிகள். இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டாங்க, உறுதிப்படுத்திட்டாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள், அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி, இல்லை தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோன்ட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு வாரம் இல்லை, ட்ரம்ப் பதவி இருக்கும்போது இந்த வார்த்தை சொன்னோம். நம்ம எமினி ஹவுதிகள் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களில் சேர்த்திட்டாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப சொன்னோம். அது பழைய நியூஸாக கூட இருக்கலாம். பட் புதுசாக வந்த நியூஸ் என்னென்னா இது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. 2021 பைடன் அரசாங்கம் நீக்கினாங்க. இதை ஹவுதிகள் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் இல்லை அப்படின்றது நீக்கினாங்க. பட் இப்போ வந்து உறுதி பண்ணுறாங்க. இன்னொரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா, அமெரிக்காவுடைய USS ஹாரி எஸ் ட்ரூமன் போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டுருக்கு, அங்கே நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ பீட்டர் எக்ஸத் அவர் தான் டிஃபென்ஸுடைய கமாண்டர். அவருக்கு வந்து ஒரு உத்தரவுமே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளை மாலை கிட்ட பர்மிஷன்லாம் கேட்க தேவையில்ல, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே ஷூட் பண்ணுறேன்னா பண்ணுங்கன்ட்டாரு. இந்த பீட்டர் எக்ஸத் என்ன பண்ணிட்டாரு, தனிப்பட்ட அந்த கமாண்டருடைய ஹெட்டு, இப்போ ஒவ்வொரு போர்க்கப்பலுக்கும் ஒவ்வொரு ஹெட் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ எங்கனாலும் தாக்கல் நடத்து, எங்ககிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்ல, நீ முடிச்சுட்டு எங்கிட்ட சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோன்னு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. செங்கடல் பகுதியில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்க போது எமினி ஹவுதிகள் வந்து நாங்கள் தயாராக தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே தான் சீனுக்கே வராரு ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள். தம்பிங்களா வேணாம்பா, போருன்றது வேணவே வேண்டாம், இஸ்ரேல் போதும், காசா மீது தாக்கல் நடத்துறத உடனடியாக நிறுத்துங்க. ஏற்கனவே வெஸ்ட் பேங்க் பகுதியில் நிறைய பண்ணிட்டீங்க, நிறைய வீடுகளும் எரிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே வைலன்ஸ் வந்து ஒத்து வராது, காசாவுக்கான தனி டெரிட்டரி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பட் ஆண்டோனியோ குட்ரஸ் அவரோட ஸ்பீச் எந்த அளவுக்கு கேட்கவான்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க. இப்போ மே 9 விக்டரி பரேட் நடக்குது இல்லையா, விக்டரி பரேடுக்கு இஸ்ரேலை கூப்பிட்டுருக்காங்க. இப்படி இஸ்ரேலை கூப்பிடலாம், யார் ரஷ்யா கூப்பிட்டுருக்காங்க, இப்படி இஸ்ரேலை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக நிறைய விவாதங்கள் இருந்தது.
ஆக்சுவலாக இஸ்ரேல் வந்து அங்கே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த வெற்றி பரேடே யாருக்காகனா ஜெர்மனியோட நாசிக்களை எதிர்த்து வெற்றி பெற்றதன் அடையாளமாக தான் அந்த வெற்றி கொண்டாட்டம், விக்டரி பரேடை கொண்டாடுறாங்க. ஜெர்மனி நாசிக்கள் யாருக்கு எதிரி? இஸ்ரேலுக்கு எதிரி. ஏன்னா ஹிட்லரை எதிர்த்து வென்றதுனால தானே. அதனால் இவங்க வாழ்நாள் எதிரி இல்லையா ஹிட்லர்? அதனால் அந்த ஒரு இதுக்காக தான் இஸ்ரேலும் கூப்பிட்டுருக்காங்க. இஸ்ரேலும் அங்கே போகிறதா சொல்கிறாங்க. பட் நிறைய பத்திரிகைகள் என்னாச்சு திரும்பி ரூட் அந்த பக்கம் போயிருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸில் பாகிஸ்தான் நேற்று அதிகாலையில் ஒரு 2 பகுதி பாகிஸ்தானோட மிலிட்ரி பேஸில் வந்து பனு அப்படின்ற ஒரு பகுதி, பனுன்ற பகுதியில் ஒரு 2 ட்ரக்கு நிறைய குண்டு ஃபுல்லாக ரேபிட் வந்து ஃபுல்லாக மோதிட்டாங்க. மோதினதில் காலையில் 11 பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா 20 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நிகழ்வு பாகிஸ்தானில். இன்னும் யாரும் பொறுப்பேற்றுக்கல. மேபி தெஹ்ரிகே தாலிபான்கள் பொறுப்பேற்றுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஃபைனலாக இந்த ஒரு நியூஸு லைட்டாக ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ஸ்பீச்சில் ஷெரீப் அவர்கள் கோத்து விட்டு போயிட்டார். என்னென்னா பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் நடந்த அபேகேட் குண்டு வெடிப்பில் 13 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவத்தை மூளையாக செயல்பட்ட முகமது சரிபுல்லா என்கிற தீவிரவாதியை அமெரிக்காவோட ஒப்படைத்த பாகிஸ்தான் அரசுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இது தேவையா அப்படின்னு ஷெரீப் நினச்சிருப்பார். ஏற்கனவே அரபு நாடு கூட்டமைப்பு ஒற்றுமையாக்குற சமயத்தில் திடீர்னு வந்து எனக்கு நன்றி தெரிவிக்கிறது நியாயமாய்யா அப்படின்னு நினைப்பாரு. என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.